எல்லாத்தையும் கொஞ்சம் அண்ணன் வந்து அவுட் ஆஃப் பாக்ஸ் ஒரு கூகுளி போட்டிருக்காங்க. அண்ணா நிறைய இடத்துல கேட்க மாட்டாங்கன்னா நான் பிஜேபி, நாங்கள்லாம் பிஜேபி அப்படிங்கிறனால ஒரு விதமான முத்திரை எங்கள் மேலே குத்தப்பட்டிருக்கிறது. பெரியார் அவர்களை பொறுத்தவரை பல விஷயங்கள், நான் பிஜேபியில் சேர்ந்த உடனே பெரியார் அவர்களுடைய நாளுக்கு எப்போவுமே நான் ட்வீட் போடுவேன். முதல்ல பார்த்தீங்கன்னா ட்வீட் போடுவேன். உடனே அது வந்து ஒரு பெரிய கான்ட்ரவர்சி, எப்படி நீங்கள் பெரியாருக்கு வந்து நீங்கள் பாராட்டலாம், நீங்கள் ட்வீட் எல்லாம் போடலான்னு பல இடத்துல கேட்டாங்க. நான் பல இடத்துல சொல்கிறது தான், கடவுள் மறுப்பு கொள்கை அவருடைய கொள்கையில் வந்து முற்றிலுமாக நாங்கள் எதிர்க்கின்றோம். பாரதிய ஜனதா கட்சி அதில் யாருக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. இன்றைக்கி எங்கள் தொண்டர்களே ஒரு 100 பேர்த்த கூப்பிட்டு ஒரு இடத்துல உட்கார வச்சிங்கன்னா, பெரியார் தந்தை பெரியார் அவர்களை பற்றி ஒரு 10 விஷயம் சொல்லுங்கள் அப்படின்னா 6, 7, 8 நல்ல விஷயம் சொல்லுவாங்க. 2, 3 கடவுள் மறுப்பு கொள்கையை அவங்க எதிர்ப்பாங்க. அதுதான் எங்களுடைய அடிப்படை சித்தாந்தம். இப்போ பெரியார் அவர்கள் பெண்ணினத்துக்காக போராடி இருக்கின்றார்கள், உண்மைதான். நிறையா தலைவர்கள் போராடி இருக்கின்றாங்க. நாங்கள் அவங்களையும் கொண்டு வந்து காட்டுறோம். எங்கேயுமே பெரியார் அவர்களை சிரமப்படுத்தும் நோக்கம் கிடையாது. இவங்களும் போராடி இருக்காங்க. வைக்கம் சத்தியகிரகம் பாருங்கள், இவங்களும் பண்ணியிருக்காங்க. அது பெரியார் அவர்களுடைய கொள்கையை சில இடத்துல நாம் எதிர்க்கிறோம். பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரை மனுஸ்மிருதி ஆதரிக்கக்கூடிய கட்சி அப்படின்னு ராகுல் காந்தியால் உட்பட பேசுகிறாங்க. மனுஸ்மிருதிக்கும் பாரதிய ஜனதா கட்சிக்கு என்ன சம்பந்தங்கண்ணா? இப்போ நான் இங்கே வந்து உங்கள் முன்னாடி உட்காந்து பேசிகிட்டு இருக்கேன். ஒரு விவசாய குடும்பத்தில் பிறந்து முதல் தலைமுறை பட்டதாரி உங்கள் முன்னாடி பேசிகிட்டு இருக்கேன்னா, சமூக நீதி கொள்கை எல்லா இடத்துல நானும் பயன் பெற்றிருக்கேன். பெற்றனால தான் இந்த சேரில் உட்காந்து உங்கள்கிட்ட பேசிகிட்டு இருக்கேன். மோடி ஐயா இன்றைக்கி பேசுகிறாங்கன்னா மோடி ஐயாவும் பயன்பெற்றிருக்கார். அதனால தான் அம்பேத்கர் ஐயாவுடைய அரசியலமைப்பு சட்டத்தை யானையின் மீது ஏற்றிக்கிட்டு அகமதாபாத்தில் நடந்து ஊர்வலம் போனார். ஆனால் பிஜேபி அப்படிங்கிறனால ஒரு பெரிய ஒரு சாயத்தை பூச முயற்சிக்கிறாங்க. நாங்கள் வந்து அவமானப்படுத்துகிறோம், அது படுத்துகிறோம். ஸோ பெரியார் அவர்களை எத்தனையோ இடத்துல எங்கே அவர்களை பற்றி உயர்வாக சொல்லணுமோ சொல்கிறோம், சிறுமை எங்கேயும் படுத்தலை. பட் எங்கே அவர்களுடைய கொள்கையில் எங்களுக்கு ஒப்பிகை இல்லையோ அதையும் வெளிப்படுத்துகிறோம். அதை இவங்க நல்லா புரிஞ்சுக்கணும். இவங்க வந்து மொத்தமாக பெரியார் அவருடைய கொள்கைப்படி இவங்க நடந்துக்கிறாங்களா? கண்டிப்பாக கிடையாது. பெரியார் அவர்கள் சொன்ன ஆட்சி தமிழ்நாட்டில் நடக்குதா? கண்டிப்பாக கிடையாது. அதனால் இவர்கள் ஏமாற்று வேலை செய்து கொண்டிருக்கின்றார்கள். பாரதிய ஜனதா கட்சி மேலே தேவையில்லாத அபாண்டமான குற்றச்சாட்டு. அம்பேத்கர் அவர்களை பொறுத்த வரைக்கும் அதே தான். திருமாவளவன் சொல்கிறாங்க, அண்ணன் வந்து 28ஆம் தேதி அம்பேத்கர் ஐயாவுடைய பெயரை 1000 முறை உச்சரித்து நாங்கள் போராட்டம் பண்ணுறோம். நான் திருமாவளவனுக்கு வைக்கக்கூடிய ஒரே ரெக்வஸ்ட்டாக நீங்கள் பண்ணுங்கள், தப்பு கிடையாது. அம்பேத்கருடைய கொள்கையை தமிழகத்திலே தமிழக அரசு பின்பற்ற வேண்டும்னு 1000 முறை உச்சரிங்க. நானும் வந்து உங்களோட சேர்ந்து உட்காந்துக்கிறேன், நானும் வர்றேன். எதுக்கு நீங்கள் மட்டும் உட்காருங்க, நானும் வந்து உட்கார்றேன். இரட்டை டம்ளர் வேண்டாம், தூக்கி போடுவோம். பஞ்சாயத்து தலைவர்கள் பட்டியலின சமுதாயம் கொடியேற்றணும், நானும் வர்றேன், நிற்போம். இதெல்லாம் பண்ணுவோம். நீங்கள் அப்படி சொல்லுங்கன்னா, வெறும் அம்பேத்கர் 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 ஐயான்னு 1000 முறை ஏன் சொல்லுங்கன்னா, அம்பேத்கர் ஐயாவுடைய கொள்கையை தமிழ்நாட்டில் பின்பற்றுங்கன்னு சொல்லுங்கள் 1000 முறை, நானும் வந்து உங்களோட உட்கார்றேன். அதனால் திருமாவளவனுக்கு நான் அன்போடு வைக்கக்கூடிய கேள்வி, நீங்கள் வந்து நேற்று ஒரு பத்திரிகையாளர் இன்டர்வியூவில் சொன்னீங்க, ஒரு சிட் டவுன் இன்டர்வியூ. இல்லை மோடி அவங்க நிறையா பண்ணியிருக்காங்கப்பா, அம்பேத்கர் ஐயாவுடைய பிறந்த இடம், வாழ்ந்த இடம், இறந்த இடம் எல்லா இடத்துலையும் பாருங்கள் மெமோரியல் கட்டியிருக்காரு, அதெல்லாம் பண்ணியிருக்காங்க. எனக்கு சித்தாந்தத்தில் தான் வேறுபாடுங்கிறீங்க. இன்றைக்கி நீங்கள் அம்பேத்கர் ஐயா கொள்கையை தமிழ்நாட்டில் முழுமையாக நடைமுறைப்படுத்துங்கன்னு மட்டும் நீங்கள் சொல்லுங்கள். திமுக அரசு கூட வேண்டாங்கண்ணா, சரி எதுக்கு உங்களுக்கு தர்மசங்கோட கூட்டணியில் இருக்கிறீங்க, முழுமையாக நடைமுறைப்படுத்துங்கன்னு சொல்லுங்கள். உங்கள் பக்கத்தில் நான் வந்து உட்கார்றேன். ஓகே அண்ணா, ஆனால் சமூக நீதிங்கிறத தயவு செஞ்சு திராவிட இயக்கத்துக்குள்ளே அடைக்க வேண்டாங்க அண்ணா. அண்ணா திராவிட இயக்கத்துக்குள்ளே மயக்கூடாது. அதாவது ஒரு மண்டல் கமிஷன் ரிசர்வேஷன் கொண்டு வந்துருக்காங்க 27%. நான் பயன்பெற்றிருக்கேங்கண்ணா. நான் ஓப்பன் கேட்டகரியில் ஐபிஎஸ் ஆனால் கூட என்னோட கேடர் அலோகேஷன் ஓபிசியில் வந்திருக்கு, ஸ்டார்னு போட்டிருப்பாங்க. ஓப்பனாக வந்துட்டோம். கேடர் அலோகேஷன் என்ன போடுவாங்கன்னா ஓபிசி வேக்கன்சி 1, எஸ்சி வேக்கன்சி 1 அந்த மாதிரி போடுவாங்க. அதில் நான் பயன்பெற்றிருக்கேன். அப்போ மண்டல் கமிஷனுடைய ரிசர்வேஷன் வந்ததில் நானும் ஒரு பயனாளி. நிறைய பேர் இங்கே இருக்கிறாங்க. அதே போல் தமிழ்நாட்டில் இதற்கு முன்பு ஆட்சியாளர்கள் கொண்டு வந்ததில் நான் பயன்பெற்றிருக்கேன். இன்றைக்கி நம்ம சமூக நீதியை பொறுத்தவரை எங்கேயுமே நான் குற்றம் சுமத்தலைங்கண்ணா. பாரதிய ஜனதா கட்சியில் சமூக நீதி இருக்குது, 100% இருக்குது. கிடைத்த வாய்ப்புலையெல்லாம் பாரதிய ஜனதா கட்சி சமூக நீதியை கொண்டு வந்திருக்கோம். நான் சொல்வது, நீங்கள் அதையெல்லாம் மறந்துட்டீங்க, தாண்டிட்டீங்க. அறிஞர் அண்ணாவை பற்றி 67, 69 விடுவாங்கண்ணா. கலைஞர் கருணாநிதி ஐயாவுடைய முதல் 2 ஆட்சியை விடுவோம். புரட்சி தலைவர் எம்ஜிஆர் ஐயாவுடைய எல்லா ஆட்சியும் விட்டுருவோம். புரட்சி தலைவி அம்மா ஜெயலலிதா அவருடைய ஆட்சியை விட்டுருவோம். நான் சொல்வது, இன்றைக்கி நீங்கள் எங்கே ஆரம்பித்து நீ குடும்ப ஆட்சியாக மாற்றி வச்சுருக்கிறீங்க, எங்கே ஆரம்பித்து கரப்ஷன் கவர்மெண்ட்டாக மாற்றிருக்கீங்க. இதை கேள்வி கேட்டாலும் கூட நீங்கள் சமூக நீதி ஏன் பேசுகிறீங்கன்னு தான் நான் சொல்லணும். சமூக நீதி நீங்கள் கொடுத்தீங்களா? கொடுத்தீங்க. பாரதிய ஜனதா கட்சி கொடுத்துச்சா? பாரதிய ஜனதா கட்சி கொடுத்துச்சு. எல்லாரும் கொடுத்தாங்க. 89 கொடுத்தாங்க. அதனால் இன்றைக்கி பேச்சு வந்து பாரதிய ஜனதா கட்சி மட்டும் சமூக நீதி கொடுக்கலின்னு சொல்கிற கருத்துக்கு எனக்கு உடன்பாடு இல்லைங்க.
பாரதிய ஜனதா கட்சியும் சமூக நீதி கொடுக்கக்கூடிய ஒரு கட்சி, ஒரு ஆட்சி தான் நான் சொல்றேன். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.